செல்லக்குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட புது வீட்டுக்கு ஒரு வழியாக ஷிஃப்ட் ஆயாச்சுங்க. பல நாளாக வீடு தேடி ஃபர்னிச்சர் எடுத்து இது பண்ணிவிட்டு ஒரு வழியாக நம்மளோட புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். பட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு 2 வாரம் லேட்டாக தான் வரும். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் நான் வந்துட்டு லாங் வீடியோஸே போடல, ஃபுல்லாக ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டுட்ருந்தேன். ஏன்னா வீட்டில் பங்கமாக வேலை வச்சுட்டாங்க. பயங்கரமான வேலையை நம்மளுக்கு கொடுத்துட்டு ஆளாளுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ எல்லா வேலையும் இந்த 2 நாளாக உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நம்மளால் மொத்தமாக எந்த வேலையுமே செய்ய முடியாது. அண்ட் வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் மூவர்ஸ் கிட்ட தான் சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் நானும் கிருத்திக்குட்டியும் கீழே வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் மேலே இருந்தால் டிஸ்டர்பன்ஸ், ஸோ கெட் லாஸ்ட் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் கீழே வந்துட்டோம். மூவர்ஸும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஃபுல்லாக பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் சும்மா சொல்லக்கூடாதுங்க, மூவர்ஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு ஒரு திங் கூட விடல. எல்லாமே வந்துட்டு அவங்க ஃபுல்லாக பேக் பண்ணிட்டாங்க. நாங்கள் பார்த்து ஓகே இது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லிட்டு போனதை மட்டும்தான் அவங்க எடுக்காமல் இருந்தாங்க. மற்றபடி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்னோடய சின்ன ஹேர் கிளிப் கூட அதுக்குள்ளே இருந்தது. அந்த அளவுக்கு க்ளீனாக பேக் பண்ணியிருந்தாங்க. அப்படியே வந்துட்டு நம்மளோட வீட்டை வந்துட்டு ஒன்ஸ் நாங்கள் செக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே பக்கத்தில் இருக்க நெஸ்டோவுக்கு தான் போயிருந்தோம். பயங்கர பசி. ஸோ அங்கேயே வந்துட்டு ஒரு வெஜ் புலாவ் மாதிரி வாங்கிட்டு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்படியே கிருத்திக்குட்டிக்கும் கொஞ்சம் டைப்பர்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. எல்லாத்தையுமே இங்கேயே வந்துட்டு வாங்கிடலாம், ஏன்னா நம்ம ஒரு 2 நாளைக்கு வந்துட்டு எந்திரிக்கவே மாட்டோம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இங்கேயே வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வந்துச்சு. நாங்கள் சாட்டர்டே காலி பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரைடேவே ஃபர்னிச்சர் எல்லாமே வந்து இறங்கிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் போய் எல்லாத்தையும் செட் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரே வேலை. அண்ட் இதுதான் நம்மளோட புது வீடு. இந்த வீடை நான் இதுக்கு முன்னாடி காட்டலன்னு நினைக்கிறேன். நம்மளோட ஹோம் ஹண்டிங் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதில் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீடு பார்த்தேன். இந்த வீடு தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தது. பட் இதுக்கப்புறம் நாங்கள் நிறையா வீடு பார்த்தோம். ஆனால் இந்த வீடு வந்துட்டு என் மண்டைக்குள்ளே போய் நல்லா அப்படியே செட்டாகி உட்காந்துருச்சு. ஸோ கடைசியாக இதை வீடே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஃபைனலாக இந்த வீடு தான் பார்த்தோம். பட் கிச்சன் கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு. பட் எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போது எனக்கு இந்த கிச்சன் ரொம்பவே பிடிச்சிருச்சு. அவ்வளோ நான் நினச்ச அளவுக்கு ரொம்ப குட்டியாலாம் ஃபீல் ஆகலை. பின்னாடியே மூவர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. எங்கெல்லாம் ஸ்க்ரூ பண்ணணும், டிவி மாட்டணும், இது எல்லாத்தையும் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஸ்க்ரீன் எல்லாமே வந்துட்டு செட் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் மார்னிங் வியூ இப்படி தான் இருந்துச்சு. சூப்பராக ஒரு சன்ரைஸ் பார்த்தேன். சூப்பரான வியூவாக இருந்துச்சு. இந்த வியூக்காக தான் ஆக்சுவலாக இந்த வீடு வந்துட்டு ஓகேன்னு சொன்ன மாதிரி ஃபீல் ஆச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஃப்ரண்ட் வியூ இன்னுமே நல்லாயிருக்கும். பட் நம்மளுக்கு அந்த சைடு எந்த அப்பார்ட்மெண்ட்ஸுமே கிடைக்கல. இது வந்துட்டு ஷார்ஜா வியூ. ஸோ இந்த சைடு தான் நம்மளுக்கு வந்துட்டு வியூ கிடச்சிது. அடுத்து நெக்ஸ்ட் டே மண்டே மார்னிங் தான் நான் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லா வேலையும் செய்ய முடிஞ்சது. ஏன்னா கிருத்திக்குட்டியும் இருக்கிறதுனால அவனை வச்சுட்டு நம்மளால் ஒரே டைமில் எந்த வேலையுமே இப்போல்லாம் செய்ய முடியறதில்ல. நம்மால் பயங்கர வாளாக மாறிட்டான். ஸோ வந்துட்டு எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிட்ருக்கேன். இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸில் நம்ம ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட் வீடியோஸாக பார்க்கலாம். அண்ட் நிறைய ஷார்ட்ஸும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டூ சப்போர்ட் மீ.